வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை ஏப்ரல் 24, 2026. இன்னையோட சந்தை விலை நிலவரம், அது மட்டும் இல்லாம ஆடுகள் வரத்து குறித்து பார்க்கலாம். நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எங்கெங்க ஆட்டு சந்தைகள் எங்கெங்க இருக்கோ அதை பத்தி நம்ம முழு விவரமா போட்டிருக்கோம். ராணிப்பேட்டை சந்தை மட்டும் இல்லாம நீங்க எங்கெங்க சந்தை இருக்கு, ஃபேமஸான சந்தை இருக்கு தமிழ்நாட்டுல, நீங்க அங்க ஆடுகள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சந்தையை நீங்க தேடி பார்த்து நம்ம வீடியோ பதிவை பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோ பதிவுல போயிட்டு நம்ம ஆடுகள் எப்படிலாம் வந்திருக்கு, விலை நிலவரம் குறித்து பார்க்கலாம். வாங்க. சந்தையோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா சந்தையோட என்ட்ரன்ஸ் உள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆடுகள் இருக்கும். வாங்க போயிட்டு விலை நிலவரம் பார்க்கலாம். சூப்பரான கிடா ஒண்ணு எடுத்துட்டு வந்துறீங்க. இது ரேட் எவ்வளவு நான் சொல்றீங்க? 19 சொல்றீங்க. 19,000. எத்தனை பல்லு கடானா இது? பல்லு போடலீங்களா? சூப்பரா இருக்கு. நான் கடா என்ன கடா இது? கொடியாடு ரகமா? கொடியாடு தான். ஃபைனலா வந்து எவ்வளவு கொடுத்தீங்க? 17,000. எத்தனை கிலோ நான் வரும் இது? கிலோ சொல்ல முடியுமா? 18-19 கிலோ வரும். ஓகே ஓகே. நான் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வெங்கடாபுரம். நான் உங்ககிட்ட ஆடுகள் வியாபாரத்துக்கு இருக்குங்களா? இருக்கு. நம்பர் சொல்ல முடியுமா? நான் அப்படியே சொல்றீங்களா? நம்பர் சொல்லுங்கண்ணா. 97515115101083. உங்க பேருமா? பாண்டுரங்கன். ஓகே, நன்றிண்ணா. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருக்கு. ஆடுகளும் நிறைய தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு பக்ரீத் விற்பனைக்காக நிறைய பேர் வியாபாரிகள் நம்பர் கேட்டிருக்கீங்க. பக்ரீத் விற்பனைக்காக ஆடுகள் யாராவது வச்சிட்டு இருக்காங்க, வியாபாரத்துக்கு யாராவது நம்பர் கொடுக்குறாங்கன்னு கேட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். நான் வணக்கம். நான் உங்க பேருனா? சிதம்பரம். நான் இந்த கடா ஆடு ஒண்ணு வாங்கிறீங்க. இது எத்தனை பல்லு தெரியுமாண்ணா? பல்லு போடல. கோயிலுக்கு தான் வாங்கிறீங்க. சரி சரிங்கண்ணா. எவ்வளவு ரேட் சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? 11 ரூபா சொன்னாங்களா? ஓகேண்ணா. 9,800 கொடுத்துருந்தோம். 9,800 கொடுத்து வாங்கிறீங்க. எத்தனை கிலோ நான் வரும் இது தெரியுங்களா? அதெல்லாம் ஒரு 7 கிலோ வரணும். அவ்வளவுதான். 7 கிலோ தான் வரும். ஓகே ஓகே. எப்படிண்ணா இன்னைக்கு ரேட் எப்படிண்ணா? பரவாயில்லைங்களா? இல்ல அதிகம்? ரேட் அதிகம் தான். ஆனா 7 கிலோ தான் வரன்றீங்க, ரேட் அதிகமா சொல்றீங்களே. ரேட் அதிகம். ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஆடி வச்ச கடா ஒண்ணு எடுத்துட்டு போறாங்க. இன்னும் விற்பனை முடிஞ்சிச்சுங்களா இல்ல விற்பனை முடிஞ்சுதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடா வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. எத்தனை மாசம் குட்டினா இருக்கும் தெரியுங்களா? தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்க போறீங்களா? கோயிலுங்களா? சரி சரிங்கண்ணா. எவ்வளவு ரேட் சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? 8.5 சொல்லி 7 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 7.5. ஓகே ஓகே, நன்றிங்க. நான் வணக்கம். உங்க பேருனா? தங்கராஜ். இந்த கிடா ஆடு சூப்பரா வாங்கிறீங்க. கிடா வந்து பாத்தீங்கன்னா தாடிலாம் வச்சுன்னு இருக்குது. ரேட் எவ்வளவு நான் சொன்னாங்க? எத்தனை பல்லு கிடானா இது? 6 பல்லு. 6 பல்லுங்களா? ஓகே. நான் எதுக்காக நான் வாங்குறீங்க? சாமி கட்டுறதுக்காக, சாமிக்காக தான் வாங்கிறீங்க. ரேட் எவ்வளவு நான் சொன்னாங்க? 18,500 சொல்லி ஃபைனலா எவ்வளவுக்கு வாங்கிறீங்க? 17,000. ஓகே. நான் எத்தனை கிலோ நான் வரும் இது? ஒரு 20 கிலோ மதிப்பு போடுறோம் நாங்க. 20 கிலோ வருமாண்ணா? ஓகே ஓகேண்ணா. ஓகே, நன்றிண்ணா. பக்ரீத் கிடாய்கள் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம போயிட்டு அது என்ன நிலவரம்னு சொல்லிட்டு கேட்கலாம். சொல்றாங்களான்னு பார்க்கலாம். நான் வணக்கண்ணா. இது 2 கடை வாங்கிறீங்க. எப்படிண்ணா? எத்தனை பல்லுண்ணா? பல்லு போடலீங்களா? ஓகே ஓகேண்ணா. ரேட் எவ்வளோண்ணா சொன்னாங்க? எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? 40 ரூபா. ஃபைனலா 35 வாங்கிறீங்க. பக்ரீத்காக தான் வாங்கிறீங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்காக வாங்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா. எத்தனை கிலோண்ணா வரும் 2 சேர்த்து? 34 கிலோ வரும். எப்படிண்ணா? ரேட்டு பரவாயில்லைங்களா இல்ல ரேட் அதிகம் தானுங்களா? இன்னைக்கு பரவாயில்ல. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. சென்னை ஆடு வாங்கிட்டு போறாங்க. பாட்டிங்க தான் வாங்கிட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் வரத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லா ஆடுகள் இருக்கும் எப்பவுமே. ஆடுகள் வரத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்க மாதிரி இருக்கு. சூப்பரான கடைகள்லாம் வாங்கியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு கடை.
தரமான கடைகள் இது எல்லாமே இங்க வாங்கினதானா? ஓகேண்ணா. இந்த வெள்ளை கடை எவ்வளவு நான் சொன்னாங்க, எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? அது 17,000. 17,000. 15,000. ஓகே ஓகேண்ணா. எத்தனை பல்லுண்ணா அது? 2 பல்லு. 2 பல்லு. இதுண்ணா இந்த கடாண்ணா? இது 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 16,000. 16,000 சொல்லி 14,500. 14,500 வாங்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா. நான் வெளி மாநில ஆடுகள் கூட வாங்கியிருக்க மாதிரி இருக்கு. வேற வியாபாரிக்கு அது எவ்வளவு வாங்கினாரு? அப்படிங்களா? ஓகே ஓகே. ஓ ஓகே ஓகேண்ணா. அது ஜோடி எவ்வளோண்ணா இது? இந்த ஜோடி 32,000. 32,000 ஜோடி. ஓகே ஓகேண்ணா. நான் இது எல்லாமே எப்படி நான் கறிக்கடைக்காகவா இல்ல வியாபாரத்துக்காகவா நீங்க வாங்கிட்டு போறதுக்கு? பக்ரீத் வியாபாரத்துக்காக தான் வாங்கிட்டு போறீங்க. நான் பக்ரீத்துக்கு ஆடுகள் உங்ககிட்ட இருக்காண்ணா. எந்த ஊர்ல வரீங்க? ஆம்பூர்ல இருந்து வரீங்க. நான் உங்க நம்பர் சொல்ல முடியுமாண்ணா? சொல்லுங்கண்ணா. 8940494974 உங்க பேருண்ணா? விஜய். ஆம்பூர்ல ஆடுகள் தேவைப்படுறவங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. பக்ரீத் கடைகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு ஆடுகள் பக்ரீத் ஆடுகள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆம்பூர் சரௌண்டிங்ல இருக்கவங்க. ஓகே, நன்றி. சூப்பரான ஒரு பெட்டை ஆடு வாங்கியிருக்காங்க. கொடியாட்டு ரகம். இல்லண்ணா, கொடியாட்டு ரகம். கொடியாட்டு ரகம் பெட்டை ஆடு. இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பல்லு இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு. நல்லா ஆடு வாங்கி கட்டியிருக்காங்க. இது கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்ன ரகம்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரக ஆடுகள். நான் வணக்கண்ணா, உங்க பேருண்ணா? சந்தோஷ்குமார். ஓகேண்ணா. இந்த கிடா வாங்கிருங்க. இது எத்தனை பல்லுண்ணா? பல்லு தெரியல. ரேட் எவ்வளவு நான் சொன்னாங்க? 9,000 சொன்னாங்க. ஓகே, ஃபைனலா வாங்கினது 9,000. எதுக்காகண்ணா? அது வெட்டுறதுக்காகவா? சாமிக்கு வெட்டுறதுக்காக. எத்தனை கிலோ மதிப்பு நான் வரும்? இது 7 கிலோ தான் வரும். ஓகே, ரேட் எப்படின்னா கொஞ்சம் கூடுதலா இன்னைக்கு? ஏன்னா ஆடுகள் நிறைய வரலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால விலை கொஞ்சம் கூடுதலா தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, நன்றி. சூப்பரான நாட்டு கெடா வாங்கியிருக்காங்க. இது எத்தனை பல்லுண்ணா? 2 பல்லு. சூப்பரா இருக்கு. கெடா வாங்கியிருக்காங்க. ஓகே ஓகே. இதெல்லாமே உங்க ஆடுங்களாண்ணா? எல்லாமே ஆடு வாங்கி வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க. ஆடுகள் இருக்கு. சூப்பரா வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே, நன்றிண்ணா. நான் வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? என் பேர் ஹரிகிருஷ்ணன்ண்ணா. ஹரிகிருஷ்ணன். எந்த ஊர்ல வரீங்க? காஞ்சிபுரம்ண்ணா. இந்த நெல்லூர் குட்டி எல்லாம் எடுத்துட்டு வரீங்க? ஆமாண்ணா. ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நெல்லூர் குட்டிகள் கொஞ்சம் ஹவுஸ் அதிகம் தான். கடை நிறைய எடுத்துட்டு வந்துருக்கீங்க போல. கிடவா பொட்டையும் இருக்கு. மொத்தமே கடா குட்டி தானே? மொத்தமே கடா குட்டி. ஜோடி எவ்வளவு நான் சொல்றீங்க? நான் ஜோடி 16,000 சொல்றேன். 16,000. ஓகே ஓகேண்ணா. நான் ஃபைனலா வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 5,500 விட்டுலாம். 5,500. எத்தனை மாசம் குட்டினா இருக்கும் இது தோராயமா? 3 மாசத்துக்கு மேலண்ணா. 3 மாசம் குட்டி இருக்கும். குட்டிகள் எல்லாம் நல்லா தெளிவா தான் இருக்கு. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 16,000 சொல்றாரு. நான் உங்க வியாபாரத்துக்காக நம்பர் சொல்ல முடியுமாண்ணா? சொல்றேண்ணா. நம்பர் சொல்லுங்கண்ணா. 97500 97500 30436 30436. உங்களுக்கு நெல்லூர் குட்டிகள், நெல்லூர் வளர்ப்பு குட்டி தேவைப்படுதுன்னா நீங்க வாங்கிக்கலாம். ஏன்னா இப்ப பக்ரீத் முடிஞ்சு இதுக்கப்புறம் நிறைய பேர் நெல்லூர் குட்டிகள் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க இந்த 1 மாசம் கழிச்சு நிறைய நெல்லூர் குட்டிகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய குட்டிகள் வாரம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, நன்றி. குட்டி வாங்கிட்டு எத்தனை மாசம் குட்டினா இது? 1.5 மாசம் குட்டிங்களா? ஓகேண்ணா. ரேட் எவ்வளவு நான் சொன்னாங்க? 2.5. கடாவா போட்டேண்ணா? இது கடா குட்டி. ஃபைனலா எவ்வளவு கொடுத்தாங்க? 2.5 தான் ஃபைனல். இதுல ஆடு வளர்க்குறீங்களா? எவ்வளவு ஆடுனா வளர்க்குறீங்க? 8 ஆடு. எல்லாம் செம்மறிங்களா? இல்ல எல்லாம் செம்மறி தான். குட்டி தான். இப்பதான் வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊருன்னா வரீங்க? அரக்கோட்டில வரீங்க. ஓகே ஓகே, நன்றி. நான் வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? என் பேர் கிருஷ்ணமூர்த்திவா. கிருஷ்ணமூர்த்தி. இது ஆடுகள்லாம் எடுத்துட்டு வரீங்க வியாபாரத்துக்காக? ஆமா. இது ரேட் எவ்வளவு நான் சொல்றீங்க? ஜோடி ஜோடி 14,000. ஜோடி 14,000. பல்லு போட்டுச்சிங்களா? பல்லு 6 பல்லு 4 பல்லு 4 பல்லுல இருக்கு. ஓகே ஓகேண்ணா. சரிங்கண்ணா. உங்ககிட்ட பக்ரீத்துக்கு விற்பனைக்கு கடைகள் இருக்கு. கடை இருக்கு. நம்பர் சொல்ல முடியுமா? இப்ப சொல்லிக்கலாம். சொல்லுங்கண்ணா. 73 97 97 67 68 68 48 48 51. ஆமா.
பக்ரீத் கிடாய்கள் உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரி. எந்த ஊர்ல நீங்க? எந்த ஊர்? ஆரணி. ஆரணி சரௌண்டிங்ல இருக்கவங்க ஆடுகள் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். எப்பவுமே ராணிப்பேட்டை சந்தைக்கு எடுத்துட்டு வர்றாரு அண்ணன். ஓகே, நன்றிண்ணா. எப்பவும் போல பாத்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் நாட்டு செம்மறி ரகங்கள் வந்திருக்கு இந்த வாரம். ஓரளவுக்கு வந்திருக்கு இந்த பக்கம். வந்து பாத்தீங்கன்னா செம்மறி பெட்டையாடு, வளர்ப்பு குட்டி எல்லாமே வந்திருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல்லு போட்ட ஆடுகள் எடுத்துட்டு வராங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நாட்டு ரகம் தான் எல்லாமே மூலையில இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொடியாட்டு ரக கெடாவா பார்த்து வாங்கியிருக்காங்க. கெடாலாம் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கு. 1 2 3 4 கெடா வாங்கியிருக்காங்க. எல்லாமே தரமா இருக்கு. இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா வெளிமாநில ஆடு மாதிரி இருக்கு. இந்த தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2 சூப்பரான கருப்பு கெடா எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா 4 பல்லு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 6 பல்லு. ஜோடி வந்து பாத்தீங்கன்னா 45,000 சொல்லியிருக்காரு. 2 சேர்த்து கெடா நல்லா சூப்பரா தரமா இருக்கு. வணக்கம், உங்க பேருனா? என் பேர் காமேஷ். ஓகே, நான் இந்த 2 வளர்ப்பு குட்டி வாங்கிறீங்க. இது 2 கடா பொட்டையா? ரெண்டுமே கடா குட்டி. எவ்வளவு ரேட் சொல்றாங்க? எவ்வளவு குட்டி? 2000 ரூபாய் சொன்னாங்க. எவ்வளவு? 2000 ரூபாய் சொன்னாங்க. ஓகேண்ணா. அது 1500 ரூபாய் கொடுத்தாங்க. ஓகே, 1500 ரூபாய் கொடுத்தாங்க. ஓகே. மாடுகள் வாங்கிருக்கீங்களா? அது 3 வாங்கியிருக்கோம். இது 3 வாங்கிருக்கீங்களா? ஓகேண்ணா. ரேட் எவ்வளவு சொன்னாங்க? இது 3 கடாங்களா இல்ல 2 பொட்டை ஒரு கடா? 2 பொட்டை ஒரு கடாங்களா? ஒன்னு ஒரு ஜதா 7000. அது கலர் வந்து 5000. இது 1 மட்டும் 5000ங்களா? இது 2 சேர்த்து 7000. ஓகேண்ணா, நன்றிண்ணா. சூப்பரான பக்ரீத் கேட்ட கெடாயை வச்சுட்டு இருக்காங்க. வியாபாரம் நடந்துன்னு இருக்கு. கெடா நல்லா தோரணையா இருக்கு. வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? சந்திரன். நான் எவ்வளவு ஆட்டோ எடுத்து வந்தீங்க? 25 செம்மறி ஆடு எடுத்தீங்க. எத்தனை வியாபாரம் முடிஞ்சிருக்கு? முடிஞ்சிச்சு. 10 முடிஞ்சிச்சு. இன்னும் 12 வருது. 10 முடிஞ்சு இன்னும் 12 இருக்குங்களா? 5 இருக்கு. ஓகேண்ணா. இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரம்? சூடா இருக்கு. ஏன்னா ஆடுகள் வரது கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த வாரம். ரேட்ல எப்படி கொஞ்சம் கூட போதுங்களா? ரேட் நல்லா கூடுதல் தான். நல்லா தான் போகுது. நான் உங்ககிட்ட பக்கத்து கடாய்கள் இருக்கா விற்பனைக்கு? பக்கத்து கடை இல்ல. வருங்களா எதுனா வியாபாரத்துக்கு? வரும். நம்பர் சொல்ல முடியுமாண்ணா? 93 63 63 63 49 49 97 97 94. பக்ரீத் விற்பனைக்கு ஆடுகள் கேட்கறவங்க அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்க. வியாபாரத்துக்கு வரும்னு சொல்லியிருக்காரு பக்ரீத் கடாய்கள். அது இல்லாம செம்மறி ஆடுகள் அது மட்டும் இல்லாம வெள்ளாடுகள் அண்ணன் கிட்ட ரெகுலரா எடுத்துட்டு வர்றாரு சந்தைக்கு. நீங்க எந்த ஊருனா? ஆட்டுப்பட்டு. ஓகே. நீங்க அரக்கோணம் சைடு, காஞ்சிபுரம் சைடு ஆடுகள் எல்லாம் தேவைப்படுச்சுன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நன்றிண்ணா. தரமான வச்சிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு விலை நிலவரம் போயிட்டு அவர்கிட்ட கேட்டுருக்காரு. வணக்கம், உங்க பேருண்ணா? ராஜேஷ். எந்த ஊர்ல வரீங்க? சோழிங்கர் பக்கம். ஓகேண்ணா. இந்த சூப்பரான கடை எடுத்துட்டு வந்துறீங்க. இது எப்படி நாட்டு ரகமா இல்ல எந்த ஊர் கடை? குண்டூர் கடை. ஓகேண்ணா. இது எத்தனை பல்லுண்ணா இந்த கடை? 6 பல்லு. 6 பல்லு கடை எடுத்துட்டு வந்துறீங்க. ரேட் எவ்வளவு நான் சொல்றீங்க? 27. எவ்வளவுண்ணா? 27,000. இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 27,000 சொல்லுவாரு. ஃபைனலா எவ்வளவு நான் கொடுப்பீங்க? ஒரு 1000 ரூபாய். ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, நன்றிண்ணா. இது இல்லாம ஆடுகள் உங்ககிட்ட இருக்கான வியாபாரத்துக்கு எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்க? 200 ஆடு. 200 ஆடு வளர்க்குறீங்களா? எப்படி நான் மேய்ச்சல் முறையா இல்ல பழைய மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க? ஓகேண்ணா. உங்க நம்பர் சொல்ல முடியும் வியாபாரத்துக்கு? 76 39 55 98 34. சோழிங்க பக்கம் ஆடுகள் யாருன்னா தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. இந்த கடை வந்து பாருங்க குண்டூர் கடை கஷ்டமா எடுத்துட்டு வந்திருக்காரு. ரேட் வந்து 27,000 சொல்லி ஃபைனலா 1000 ரூபாய் கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கடை எவ்வளவு கிலோனா வரும்? 25 கிலோ வரும். கடை வந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஓகே, நன்றிண்ணா. உங்க பேருண்ணா? சரண்ராஜ். எந்த ஊர்ல வரீங்க? செய்யார். இந்த சூப்பரான பெட்டையாடை வாங்கிறீங்க. இது எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லு. ஆடு நல்லா சூப்பரா ஷைனிங்கா இருக்குண்ணா. இது சனியா இருக்குங்களா இல்ல காலியாண்ணா? 3 மாசம் சனியா இருக்கு. 3 மாசம் சனியா இருக்கு. 3 மாசம். ஓகேண்ணா.
எவ்வளவு ரேட் நான் சொன்னேன்? 16,000. ஃபைனலா எவ்வளவு வாங்குனீங்க? ஃபைனலே 16,000. இது சூப்பரான ஆடு. இது மாதிரி தரமா சூஸ் பண்ணி வாங்கிறீங்க. இப்ப நிறைய ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாம ஷைன் இல்லாம இருக்கும். இது பெட்டை ஆடு அவ்வளவு ரேட்டு கொடுத்து மோஸ்டா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. நீங்க கொடுத்து வாங்கினது என்ன ரீசன் சொல்ல முடியுமா? நம்ம தலைமுறையா ஆடுதான் வளர்க்குறோம். நீங்க ஆடுதான் வளர்க்குறீங்க. எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்க? எங்க வீட்டுல ஒரு 50 ஆடு இருக்கு. 50 ஆடு இருக்கு. எப்படி வளர்க்குறீங்க? மேய்ச்சல் முறையா இல்ல ஓட்டு மேய்க்கணும். மேய்ச்சல் முறையில் தான். எவ்வளவு கடா எவ்வளவு பெட்டை ஆடு வச்சிருக்கீங்க? ஒரு கடா 50. ஒரு கடா ஒரு பெட்டை ஆடு 50 பெட்டை ஆடு வச்சிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. இப்ப ஒரே ஒரு டவுட்னா, இப்ப நீங்க கடா ஆடு ஒன்னே வச்சிருக்கீங்க நீங்க ஆடுகளோட விடுறதுக்கு. அது எத்தனை பல்லு கடானா? அது சரிப்பல் கடை தான். சரிப்பல்லு கடா. எத்தனை பல்லு கடா சூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் ஆடுகளோட விடுறது? நம்ம ஆட்டுல பிறகுது பாத்தீங்களா? ஆமா, அது ஒட்டுனாலும் அதே யூஸ் ஆயிடும். அதே யூஸ் ஆயிடும். ஓகே ஓகேண்ணா. இது பால்லாம் எப்படின்னா இருக்கும்? பால் நல்ல பால் தான் இருக்கும். பால் நல்லா இருக்குங்களா? எத்தனை குட்டி ஆடுனா இது? 2 குட்டி ஆடுறோம். 2 குட்டி ஆடுதான். 2 குட்டி. ஓகே நன்றி நானா. சூப்பரா ஆடு வாங்கிருக்காரு. லைக் பண்றது 14,000 கொடுத்து வாங்கியிருக்காரு. ஆடு நல்லா ஷைனிங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. தெளிவாகவும் இருக்கு. வெளியே நீங்க குச்சி வந்துடும். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி வச்சிட்டு இருக்காரு. குட்டினா எவ்வளவு சொல்றீங்க ரேட்டு? 5,000. 3 சேர்த்துங்களா? ஓகே ஓகேண்ணா. நான் எத்தனை கடை எத்தனை பொட்டனா இதுல? 3 பொட்டை. 3மே பொட்டை. ஓகே ஓகேண்ணா. எத்தனை நாள் குட்டினா இருக்கும் இது? 1 மாசத்து குட்டி தான். 1 மாசத்து குட்டி. 3 சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 5,000 சொல்லியிருக்காரு. ஓகேண்ணா நன்றிண்ணா. சூப்பரான ஒரு கடை வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வியாபாரம் போயின்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிகளும் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு. ஆடுகளும் அதே மாதிரி செம்மறி ரக ஆடுகள் எல்லாத்துதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. செம்மறி கொஞ்சம் கம்மி தான் இந்த வாரம். வெட்டையாடுலாம் பாத்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு எடுத்துட்டு போறாங்க. வளர்ப்பு குட்டி வச்சிருக்காங்க. ஜோடி எவ்வளவு கேட்டு பார்க்கலாம். இது ஜோடி எவ்வளவு நான் சொல்றீங்க? 50,000. ஓகே ஓகேண்ணா. 2 கடா பொட்டையாண்ணா? 2 கடா. 2 வந்து பாத்தீங்கன்னா கடா குட்டி. ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா 9,000 சொல்றாரு. நான் ஃபைனலா வந்து எவ்வளவு கொடுப்பீங்க? 500 1000 கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? 500 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காரு. ஓகே நன்றிண்ணா. வணக்கண்ணா. உங்க பேருண்ணா? பாரதி ராஜா. எந்த ஊர்ல வரீங்க? நீலகண்டாயிரத்துல இருந்து வரோம். நீலகண்டராயம்பேட்டை. ஓகே ஓகேண்ணா. இந்த பெட்டையாடு 1 2 வளர்ப்பு குட்டி வாங்கிக்கிறீங்க. ஆமா. இது ரேட் எவ்வளவு நான் சொன்னாங்க? 18 சொன்னாங்க. 16 ரூபாய்க்கு முடிச்சு. 15,000 சொல்லி 15,500 முடிச்சிருக்கு. 5,500 முடிச்சிருக்கீங்க. இது எத்தனை பல்லுண்ணா இது பெட்டையாடு? அதெல்லாம் தெரியலீங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்களா? ஆமா. ஓகே ஓகேண்ணா. இதுனா 2 குட்டி 2 கடாங்களா? கடா 1 பொட்டை 1. ஒரு கடா ஒரு பொட்டை. ஆமா. ஓகே ஓகேண்ணா. எப்படிண்ணா இது மேய்ச்சல் முறை வளர்க்குறீங்களா இல்ல வீட்டுல கை தீவனம் தான்? ரேட் எப்படிண்ணா இருந்துச்சு இன்னைக்கு? கொஞ்சம் ஜாஸ்தி தான் போகும். கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா ஆடுகள் வரது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இந்த வாரம். ஓகே ஓகே நன்றிண்ணா. ஆடு இப்பதான் உள்ள எடுத்துட்டு வராங்க. இப்பதான் ஆடு உள்ள எடுத்துட்டு போறீங்களாண்ணா வியாபாரத்துக்கு? ஓகே ஓகே நன்றிண்ணா. 2 ஆடு வாங்கியிருக்காங்க 8,000. இது எத்தனை 2 கடாவாண்ணா இது? ஒரு கடா ஒரு பொட்டை. ஒரு கடா ஒரு பொட்டை. ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா 8,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த வர சந்தை நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் வரத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம விலையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா தான் போயிட்டு இருக்கு. ஒரு 500 1000.